ஹலோ மக்களே 380வது எபிசோடு பெறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து 90 பேசிட்டு இருக்கு. அது மினட்டா வயித்துக்குள்ள உள்ளது. நீ பண்ண தப்பா மட்டும் உன் பையனை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பையன் சொல்லிட்டு அது கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னோட பாதியை வர அவன் உடம்புல மாட்ட வச்சுட்டு பாதி நீ மாட்டி வச்சுக்கிட்ட எல்லாம் உனோட கான்பிடென்ட்டோட பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. சரி அதுக்கெல்லாம் இப்ப நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லுது. அது குஷினா செத்ததுக்கு உன்னோட ஃபால்ட் எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லுது 90. அது மாதிரி உன்னோட பையனை வர ஜிஞ்சிரிக்கா மாத்திட்ட. ஆனா கவலைப்படாத, இந்த உலகத்தையே இப்போ உன் பையன் தாண்டா மாத்த போய்கிட்டு இருக்கான்னு சொல்லுது. அது பார்த்தா அது அப்படியே லைட் ஆரஞ்சுல இருக்கு. அவன் ஒன்னும் பிறந்த குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்கு. அதுக்கப்புறம் நர்ட்டோ வயித்துல 90 சொல்லிட்டு இருக்கு. நர்ட்டோ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, அதை சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்றான் நர்ட்டோ. அதுக்கப்புறம் ஒபிட்டோ கட்டுறாங்க. பார்த்தா போட்டல ராசகன் பொறிஞ்சிருச்சு உடம்பு ஃபுல்லா. ஒபிட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். 10 டெய்லுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஆர்ப்ஸ் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சேஜ் மோடு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றான். அவன் உடனே சாஸ்கி கேட்கான், சேஜ் மோடா இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கான் சாஸ்கி. அப்ப ஒரு காமகீச்சின்னு ஒரு தவளை வந்துச்சு, தவளை அட்டாக் பண்ணிச்சுல, அதுதான்டா சேஜ் மோடுன்னு சொல்றான். அவன் அது வந்து அட்டாக் பண்ணல, அது வந்து நேச்சர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் 10 டெய்லரோட பவரை செக் பண்றதுக்காண்டி இந்த சேஜ் மோட்ல போய் தான் நான் செக் பண்ண சொல்றான். அது பிறகு 10 டெய்ல்ட்ட ஆல்ரெடி நேச்சர் எனர்ஜி இருக்கு, ஏன்டே நேச்சர் எனர்ஜி இருக்கு. நேச்சர் எனர்ஜிக்கு நேச்சர் எனர்ஜி தான் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும் கண்டுபிடிச்சுன்னு சொல்றான் நர்ட்டோ. சரி அடுத்து தவளை குத்து போட்டா தான் சரி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. டோபி நம்ம சொல்றான், என்னோட ஃபிளைங் ரைஜிங் ஈக்குவலா கூட வந்தான், அது மாதிரி சேஜ் ஜுட்ஸ்லயும் மாஸ்டரா இருக்கான், என்னோட அண்ணன் மிஞ்சின சினோபியா இருப்பான் போலுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் டோபிராமா. சாஸ்கி நர்ட்டோ பவரை பார்த்து மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒபிட்டோ திரும்பி அவன் பவர் அவைக்கன் பண்ணுதான். உடனே டோபிராமா சொல்றான், டே அவன் எல்லாமே அட்டாக் எல்லாம் வாங்கத்தான் செஞ்சான், ஆனா திரும்பி சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அதனால பார்த்து தான் அவன் அட்டாக் பண்ணும், கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு நம்ம கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒபிட்டோ பொறுமையா வரான். இன்ஃபினிட்டி சுகேமே ஸ்டார்ட் பண்ணாதான் சரிப்பட்டுன்னு சொல்றான். சடனா ஏதோ தரையை வச்சு ஒன்னு புல் பண்றான். புல் பண்ணு அப்படி மரம் மாதிரி முளைச்சிட்டு வருது. டோபிராமா நர்ட்டோ சாஸ்கி மினட்டோலாம் முழிக்காங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பூ மாதிரி ஏதோ ஒன்னு விரிஞ்சு வந்து நின்னுகிட்டு இருக்காது. இனிமேல் இந்த உலகத்துல இருக்க எல்லாமே வேஸ்ட் தான்டா, ரியாலிட்டினா உங்களுக்கு என்னன்னு காட்டப்பறன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த உலகம் ஆல்ரெடி செத்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மரம் மாதிரி ஒண்ணு வந்துச்சுல, அது ஆல்ரெடி டெய்ல்டு பீஸ்ட் பாம ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது 1 இல்ல 2 இல்ல 4 எண்ணத்தை ரெடி பண்ணுது. என்னடா 4 எண்ணம் சேர்ந்து ஒரே இதுல வருது, என்னடா பண்ணு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க அவங்க. உனக்கு இட்ஸுஜி சொல்றாரு, நம்ம இப்ப எர்த் ஸ்டைல் வாழை யூஸ் பண்ணாலும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்ம சாவத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உன்னை சிக்கமாரி யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம தாண்டா ஏதாச்சும் ஒரு பிளான போட்டு எல்லாத்தையும் காப்பதுன்னு சொல்லிட்டு யோசிக்காம உன்னை டோபிராமா சொல்லிக்கிட்டு இருக்கான், நானும் 4th வகையும் சேர்த்து 2 எண்ணத்தை வெளியே கொண்டு போயிருவான், இன்னும் மிச்சம் 2 எண்ணம் இங்கதான் இருக்கும், நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம சாகத்தான் போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் டோபிராமா. அண்ணன் எங்கடா போனா, அந்த அண்ணன் வந்தாதான்டா சரிபட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா மாதராவை கட்டுறாங்க. மாதராவை காசிரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாதரா கொஞ்சம் டைம் கொடுறா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. டே அதுக்கெல்லாம் நேரம்லாம் கொடுக்க முடியாது, நீனும் ரீஅனிமேஷன் பண்ண ஆளு நானும் ரீஅனிமேஷன் பண்ண ஆளு, நம்ம ஈக்குவலா சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹாசிராமோட க்ளோன்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டு, யாரும் பயப்படாதீங்கடா, நான் உங்க கூட இருக்கேன், நம்ம ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. மிச்ச ஹொக்காகேஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க சொல்றான் அவன். டே நீங்க எர்த் ஸ்டைல் வாழை உருவாக்குங்க, நான் டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சி ஜுட்ஸு யூஸ் பண்றேன்டா, நம்மளே பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அதெல்லாம் செய்ய விட மட்டும் சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா 6 ராடை இறக்கி விடுதான், 6 கிரிம்சன் ரே ஃபார்மேஷன் ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா அந்த இடத்தை சுத்தி ஒரு மாதிரி அரண் மாதிரி உண்டாக்கிட்டான், யாரையுமே வெளியே போக விட மாட்டேங்க அவன். டே நம்ம எல்லாருமே பேரியருக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு மறையெல்லாம் வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையை முடிய போகுது, கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான் ஒபிட்டோ. லார்ட் 4 உங்களால 2 இடத்தை தூக்கிட்டு போக முடியுமா சொல்லிட்டு டோபிராமா கடிக்கிட்டு இருக்கான். நான் மார்க் வர பண்ணல, என்னால ஒன்னாதான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் மினாட்டோ. ஆனா எனக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஒபிட்டோ இருக்கான், நீங்க எல்லாத்தையும் டெலபோர்ட் பண்ணி வெளியே கொண்டு போலாம்னு நினைக்கீங்களாடா, அதெல்லாம் உங்களை பண்ண விடும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவன். யாரையும் உங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். அப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இது ஒர்க் ஆகுமா இல்லன்னு தெரியல, ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க இந்த ஃபிஸ்ட் பம்ப் மட்டும் அடிங்கன்னு சொல்றான் அவன். இவனடா ஃபிஸ்ட் பம்ப் அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மினாட்டா முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மகன் மேல நம்பிக்கை வச்சுட்டு ஃபிஸ்ட் பம்ப் மட்டும் அடிக்கான். பார்த்தா ஃபிஸ்ட் பம்ப் அடிச்ச செகண்ட் பார்த்தா 2 90 மீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா நர்ட்டோட 90 வந்து சொல்லிட்டு இருக்கு, உன்னோட சக்கரா வந்து எனக்கு ஷேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேக்கு. ஏன்ட்ட நானே ஹெல்ப் கேட்கறது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு 90. டே நர்ட்டோ, உங்க அப்பா ரொம்ப யூஸ்லெஸ்டா, அவரெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்க அம்மா கூட அவரால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. அவனோட ஸ்டூடெண்ட்டை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியல, உங்க அப்பாவை நம்பி இறங்குன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கான். நாளைக்கு நாள் என்ன நாள் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா அம்மா இறந்த நாள் சொல்றான். உங்க அப்பா அம்மா இறந்த நாளோட ஆனிவர்சரி சொல்றான். அப்பனா என்னோட பிறந்த நாளான்னு கேட்கான் நர்ட்டோ. டேய் நான் இருக்க வரைக்கும் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான் அவன். குஷினா நம்ம நர்ட்டோ உண்மையிலே ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மினட்டோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். வாங்கப்பா நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தாங்க 90 கை கோர்த்து நின்னுகிட்டு இருக்கு, எல்லாரும் மாசா நின்னுகிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா மினட்டோட 90 வந்து இந்த 90 வந்து சக்கராவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க 2 சக்கராவை தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நர்ட்டோட 90. டேய் நம்ம 2 பேரும் ஒண்ணுதான்டா, நீலாம் ஒண்ணு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உன்னை காமரஸ் எல்லாம் கத்துறாங்க, டேய் நம்மள டிராப்ல மாட்டிக்கிட்டா, அந்த 4 வெடிச்ச என்ன ஆகும்டா, நம்ம செத்து போன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உன்னை சிக்கமாரு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹொக்காகே இந்த மாதிரி ஒரு பேரியர் கிரியேட் பண்ணாங்க, அப்ப டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு வெளியே விடல, அது உள்ள வச்சு வெடிக்கும் போது அது அப்படியே மேல பறந்து போச்சு, இப்போ அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் சிக்கமாரு. நம்ம லெவலுக்கு அந்த பேரியரை உடைக்கவே முடியாது முதற்கொண்டு சிக்கமாரு கண்டுபிடிச்சிட்டான். வேற என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பா எனக்கு எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்க, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டே நர்ட்டோ உன்னோட பிளான் என்னதான் சொல்லிட்டு சாசி கேட்டுக்கிட்டு இருக்கான். சாசி கொஞ்சம் பொறுமையா நான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அவன். அப்ப நானும் உங்க ராமவும் சேர்ந்து ஒரு ஐடியா வச்சிருக்கோம், அதை உங்கள்ட்ட சொல்றேன், அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நர்ட்டோ உள்ள வச்சு. குஷினா உன்னோட பையனை பத்தி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான், அவன் உண்மையிலேயே அறிவாளியே ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மினட்டோ மனசுல நினைச்சு
நினைக்காதாம்ட்டே. பார்த்தா நருட்டோவை பார்த்து அவனுக்கு அப்படியே அழுவையா வருது. நருட்டோ உன்னை இந்த அளவுக்கு தள்ளிட்டனடா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மினாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா நீங்க என்கிட்ட மன்னிப்புல ஒண்ணும் கேட்க வேண்டாம், இனிமேல் தான் ஆட்டமே அரைக்க போது சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா பார்த்தா எல்லா காம்ரேட்ஸுக்கும் 9 சக்கராவை கொடுத்துட்டான் அவன். இது நருட்டோட சக்கரான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இது முந்தியாட்டியோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோஜி. உன்னை கிளப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. 8 நீ நோட் பண்ணியாடா, இது 2 9 சேர்ந்தது, 1 லைட் 1 டார்க், 2 பவர் கம்பைன் ஆனோன்னு எவ்வளவு ஆனா நம்மளுக்கு பவர் கிடைக்குன்னு சொல்லிட்டு இது 9 சக்கரம் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கலடான்னு சொல்லிட்டு பார்த்தா நருட்டோ அவனோட சக்கரம் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜூகோ பாஞ்சு வந்து சாஸ்கி பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். உன்ன ஜூகோ சொல்றான் சாஸ்கி சரிப்பட்டு வராது, வா நம்ம வந்து பேரியருக்கு வெளியே போயிருவோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னோட பாம்பை இறக்கி ரிவர்ஸ் சம்மனிங் ஜுட்ஸோ போட்டு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம்னு சொல்றான் அவன். அதுதான் என்னோட பிளான்னு சொல்றான் அவன். நான் உன்னை நருட்டோ இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்றான் சாஸ்கி. ஆடே என்னோட சக்கரம் நான் உங்கள்கிட்ட கொடுக்கல, டே சாஸ்கி என் பக்கத்துல வான்னு சொல்றான் நருட்டோ. உன்னோட சக்கரா வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ சொல்றான், டே உன்னோட பேசலாம் விரும்பல, நீ என் பக்கத்துல வா, நமக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றான் அவன். காசிராமாவே மிரண்டான். இவன் என்ன மாதிரிடா ஷினோபி அவனோட சக்கரம் எல்லாத்தையும் அசால்ட்டா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு அது மாதிரி 9 சக்கரம் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கானு சொல்லிட்டு உன ஒபிட்ட சொல்லிட்டு இருக்கான். 10 டெய்ல்டு பீஸ்ட் பாம் அட்டாக் பக்கத்துல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாடா, நீங்க சாகதாண்டா போறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளாக் ஸ்பியருக்குள்ள மறைதான் அவன். சடனா பார்த்தா 4 டெய்ல்டு பீஸ்ட் பாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா நருட்டோ மினட்டோ மாசம் இருக்கானுங்க, அசையாம நிக்காங்க அவங்க. பார்த்தா அந்த பாம் எப்பவும் போல வெடிச்சு செதறிட்டு அப்படியே அந்த பேரியருக்கு வெளியே டாப் போஸ்ட் வழியா அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கு. பார்த்தா புகை மூட்டமா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து. பார்த்தா அந்த மரமே வெடிச்சு சின்ன பின்னமாயிருச்சு. உன்ன ஒபிட்டோ அந்த பிளாக் ஸ்பியர்ல இருந்து அப்படி வெளியே வரான். எல்லாரும் செத்துட்டீங்களாடான்னு சொல்லிட்டு கேட்கான் அவன். பார்த்தா சடனா ஷாக் ஆகுறான். யாருமே சாகல, பார்த்தா எல்லாருமே 9 சக்கரம் மூலியமா காப்பாத்தப்பட்டுட்டாங்க அங்க. திரும்பி இந்த சக்கரம் நம்மள ப்ரொடக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான் சோஜி. உனச்சுக்குமா சொல்லிட்டு இருக்கான், டே சோஜி அதான்டா நடக்கல, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே பேரியருக்கு வெளியே வந்துட்டு சொல்றான் அவன். பயப்பண்டா பேரியருக்கு வெளியே வந்தோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உன்னை சீனா கண்டுபிடிக்கான் டெலபோர்டேஷன் ஜுட்ஸுவா, இது எப்பண்டா பண்ணி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜுட்ஸ்லயும் மாடா மாஸ்டர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கீபா மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இது நருட்டோ சக்கரம் மட்டும் இல்ல, இது வேற யாரோ சக்கரான்னு சொல்லிட்டு பார்த்தா 4th வேவோட ஃப்ளையிங் ரேஜிங் ஜுட்ஸுவை போட்டு எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க. லார்ட் 4th உண்மையில் நீங்க வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான் டோபிராமா. 2வது எல்லா ஷினோபி வாழ்க்கையை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே மினோட்டாக்கு இலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் சக்கரா ஃபுல்லத்தையும் கொடுத்துருக்கான் அவன். நான் சில பேரை விட்டுட்டு வந்துட்டேன் போலுக்குன்னு சொல்லிட்டு அப்படி மினோட்டா அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நருட்டோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை நீ எப்படி பண்ணு சொல்லிட்டு ஜூகா கட்டுக்கிட்டு இருக்கான். எங்க அப்பாவோட டெலபோர்டேஷன் ஜுட்ஸுவை போட்டு பேரியருக்கு வெளியே வந்துட்டேன்னு சொல்றான் அவன். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அது எப்படா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சாஸ்கி கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ எப்படி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பழசை வச்சு பார்த்திருக்கா. அப்பா டெலபோர்டேஷன் ஜுட்ஸுவை போடணும்னு சொல்லிட்டு ஒரு சமயத்துல சொல்லியிருப்பான். அப்ப வந்து மினோட்டா சொல்லியிருப்பான், நான் தொடணும் இல்லைன்னா என்னோட சக்கரா ஒருத்தவங்களை தொட்டுக்கணும், அப்பதான் ஒரு ஆள் இங்க இருந்து இன்னொரு இடத்துல வந்து டெலபோர்ட் பண்ணி கொண்டு வர முடியும்னு சொல்லி வந்து யோசிச்சு பார்த்துருக்கான் அவன். சரி இதுக்கு என்னடா சம்மந்தம் சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட சக்கராவையும் குரமாவோட சக்கராவையும் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணான்னு சொல்றான் நருட்டோ. அதுக்கப்புறம் என்னோட ஆல்ரெடி எங்க அப்பாவோட சக்கராவை நான் ஷேர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன், அதனால எல்லாரும் கூட நான் லிங்க் ஆயிட்டுன்னு சொல்றான் அவன். ஆனா யாரையும் தொடல, ஆனா என்னோட சக்கரா எல்லாத்தையும் ஷேர் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால இது ஒர்க் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட அப்பா சக்கரம் வந்து குராமா கனெக்ட் ஆனோட குராமாவோட சக்கரம் வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருச்சு, அதனால லிங்க் ஆகி எல்லாரும் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு உன்னை டோபிராமா சொல்லிட்டு இருக்கான். இது ஷேடா கிளான்ல உள்ள விதிமுறைகள் மாதிரி சொல்றான் அவன். ஷேடா கிளான்ல என்ன செய்வ, எப்பவுமே உன்னோட சக்கரவத்தனை ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணி கொண்டு போனேன், ஆனா ஒரிஜினல் பாடி தான் அதோட கண்ட்ரோல் இருக்கும், அந்த மாதிரி தான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்றான் அவன். எல்லா தனித்தனி ஷேடா கிளான் சக்கரம் ஒரே ஒரு ஆளை லிங்க் பண்ணி தான் போவோம், அதான் மெயின் ஆளை நோக்கின்னு சொல்றான் அவன். அது மாதிரி 4th வகையோட அவன் சக்கரவை கனெக்ட் பண்ண உடனே 4th வகை சக்கரம் வச்சு எல்லாத்துக்கும் லிங்க் ஆன பிறகு ஒரே சமயத்துல டெலபோர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டான்னு சொல்றான் டோபிராமா. நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை கேட்காம பார்த்தா அவனுக்கே என்ன பண்ணா அவனுக்கு தெரியாம வெளியே கொண்டு வந்திருக்கான். உடனே அவன் சொல்றான், என்னோட ஷேடா கிளானை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கீங்களா ஓல்டுமேன் சொல்லிட்டு இருக்கான். செகண்ட் ஒக்காகையை பார்த்து, டே அந்த ஷேடா கிளானை உருவாக்குனே நான் தான்டா, நீ என்னடா ஓல்டுமேன் சொல்ற கத்த ஆரம்பிச்சான் டோபிராமா. பார்த்தா மினட்ட பழசை வச்சு பார்க்க, அப்பா நீங்க என் ஃபிஸ்ட் பம்பு அடிக்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு கேட்காம பார்த்தா அந்த சமயத்துல தான் எல்லா பிள்ளையும் அவன் அப்பாட்ட சொல்லியிருந்திருக்கான். உடனே அப்ப மினட்ட சொல்றான், சரி வா நருட்டோ நம்ம இதை ட்ரை பண்ணி தான் பாப்போம்னு சொல்றான் அவன். நம்ம 4 பேர் ஜாயின் ஃபோர்ஸ் அட்டாக்க காட்டுவோம், நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னது நம்ம 4 பேரா, உன்னோட பையன் என்னையும் மனுஷனா வந்து கருதிக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு இருக்கான் மினட்டோட 9 டெய்ல். நருட்டோ உன்கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எல்லாம் ஒன்னும் பேச வேண்டாம் அப்பா, நம்ம மனசுல உள்ளது எல்லாமே எனக்கு தெரியும் சொல்றான் அவன். தெரியும் சொன்னோன்னு அப்படி ஷாக் ஆகுறான். நான் ஆல்ரெடி அம்மாவோட சக்கராவெல்லாம் நான் மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். உன்னை மினட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா நருட்டோ உடம்புக்குள்ள வந்து 9 சக்கரா வந்து சீல் பண்ணுவாங்கல்ல அந்த சமயத்தை குஷினா நான் 8 சீல் வந்து போட போறேன், நீ சக்கரட்ட எதுவும் பேச போறேன்னா நீனும் பேசுன்னு சொல்லியிருக்கான். அப்பதான் மினட்டோ பார்த்தா அவ சாகிறது முடியும் பையன்ட்ட என்னெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசியிருந்திருக்கா. அவன் சொல்லியிருக்கான், நருட்டோ நல்லா சாப்பிடு, டெய்லி குழி, அது மாதிரி உன்னோட டீச்சருக்கு எப்பவுமே மரியாதை கொடு, அந்த மாதிரி சின்ன வயசுல என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி இருந்திருக்கா, நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கோ அப்படின்னு முதல் கொண்டு. உங்க அம்மா அந்த அளவுக்கு நான் படிக்க மாட்டேன், ஆனா நீ நல்லா படி, நிஞ்சுட்ஸுல நல்லா ட்ரைனிங் எடு, நீ நல்லா ஷினோபியா வளர்ந்துவான்னு சொல்லிட்டு அது மாதிரி உனக்கு ஒரு 3 தடை விதிக்க, அது நீ பண்ணவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாவா. பார்த்தா இது அப்படியே தேடு வகை வெளியே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. 3 விஷயம்
என்னன்னா எப்பவுமே பணத்தை நல்லா சேவ் பண்ணி வை, யாருக்கும் பாரோ பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காவா. அது மாதிரி ரெண்டாவது என்ன, நீ அது மாதிரி நீ ஆல்கஹால் எப்ப சாப்பிடணும், 18 வயசுக்கு மேலதான் சாப்பிடணும், அதுக்கு முன்னாடி நீ சாப்பிடக்கூடாது, இல்ல உன் உடம்ப பாதிக்கும்னு சொல்றாவா. அப்புறம் மூணாவது என்னன்னா எப்பவுமே பொண்ணுங்கள்ட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கணும், யார்ட்டுமே தப்பா நடந்துடக்கூடாதுன்னு சொல்றாவா. ஏன்னா உங்க அம்மா ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கோ, எல்லா பொண்ணுட்டையும் நல்ல விதமா நடந்துக்கோன்னு சொல்றாவா. இப்பதான் உன் ஞாபகம் வருது, இந்த 3 அண்ணனும் உனக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கேன், அதே மாதிரிதான் ஜிராயசன் சிட்டி நீ பார்த்து இருந்துக்கோ, இந்த 3 அண்ணத்தையும் அவர் செய்வாருன்னு சொல்றாவா. சொன்ன உடனே அப்படி மினோட்ட சிரிக்கும். அதை கேட்டுட்டு நருட்டனா உன் கூட எப்பவுமே இல்ல, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்றாவா. எப்பவுமே நல்லபடியா வா, நல்ல சினோபியா வளர்ந்துவான்னு சொல்லியிருக்காவா. உன்கிட்ட நிறைய பேசணும்னு விரும்புறேன், ஆனா என்னால அந்த அளவுக்கு எல்லாம் பேச முடியல, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்றா. மினோட்டோ என்னைய மன்னிச்சிரு, உன்னோட டைம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாவா. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். நான் உங்க அப்பா வந்து ஏதாச்சும் உன்ட்ட பேசணும்னு நினைக்கேன், ஆனா உங்க அம்மாவே நிறைய பேசிட்டா, அதனால எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்றான். அவன் சடனா வந்து 8 டயக்ராம் சீல வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிட்டான். அம்மா நீங்க பேசின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்றான் நாட்டோ. இப்போ எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு சொல்றான். சொன்ன உடனே அப்படி மினோட்டா சிரிக்கும். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.